மொபைலில் ஆட்ஸ் மட்டுமே பார்த்து மணி ஏர்ன் பண்ண முடியுமா? எஸ். என் கையில் வந்து பார்க்குறப்போ ஒரு 500 நோட்டாக வந்து ஒரு 10 நோட் இருக்குது. இது வந்து பார்க்குறப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு லைவாக ஜிபே கேஷ் ப்ரைஸாக வந்து இதுலேருந்து ஒரு ஷேரை எடுத்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இது கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்குறப்போ நான் ஏர்ன் பண்ணது 100% ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எடுத்து நான் ஏர்ன் பண்ணேன். ஒரு ரூபா கூட நான் செலவே பண்ணல. ஜஸ்ட் ஸ்கில்ஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ணலே போதும், நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்க்குறப்போ நான் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து ஷேராக எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு லைவாக ஜிபே கேஷ் ப்ரைஸ் நான் அனுப்ப போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த மணி ஏர்னிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் ஜிபே கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ தெளிவாக பாருங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து கேஷ் ப்ரைஸ் கிவ்வே வந்து அனுப்ப போகிறோம். லைவாக ஜிபே வந்து சென்ட் பண்ண போகிறோம். தமிழரசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்க்குறப்போ அவரோட யூபிஐடி வந்து அனுப்பியிருக்காரு. அவரோட யூபிஐடி வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஜிபேக்குள்ளே போயிட்டு அவரோட யூபிஐடியை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் டைப் பண்ணிட்டோம். கிவ்வே ஃப்ரம் ஹரி டாக்கீஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட் சென்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி கேஷ் ப்ரைஸ் உங்களுக்கும் ஜிபே வேணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணும். நம்ம ஹரி டாக்கீஸ் கேபிட்டல் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பற்றி இந்த வீடியோ பற்றி கீழே ஒரு பாசிட்டிவான கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் இந்த வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் மணி ஏர்ன் பண்ணணும்னு வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்கள் யூபிஐடி சேர்த்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கும் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மொபைல் மூலியமா எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1 பற்றி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த 3 ஆப்ஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது விஷயம் தெளிவாக புரியும். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பட் 3 ஸ்டெப்ஸும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணி தான் உங்களால் ஈஸியாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ குழப்பிக்காமல் இருக்கும். ஸோ தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம் இல்லையா, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்டெப் 1ல நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறது வந்து பார்க்குறப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மை வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 30,000 காயின் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் பேமெண்ட் எடுத்திருக்கேன். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நான் மணி ஏர்ன் பண்ண மாதிரி தாராளமாக உங்களால் எடுக்க முடியும் எப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட்லாம் நம்ம எது மூலியமாக எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே மூலியமாக ஈஸியாக பேமெண்ட் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜிபே மூலியமாக நீங்கள் ஈஸியாக விட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ பேபால் இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கோட் மூலியமாக நீங்கள் ரெடீம் பண்ணிக்க முடியும். பட் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களால் பணத்தை தாராளமாக வெளில எடுத்துக்க முடியும். இந்த இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ கண்ட்ரி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் என்னால் இந்த கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ண முடியுமா, நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலுமே உங்கள் கண்ட்ரி இதில் அவைலபிள் இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் இந்தியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்தியாவில் இருக்கனால அப்புறம் யூபிஐடி ஆப்ஷன் இருக்குது. யூபிஐடி ஆப்ஷனுக்குள்ள போனதுக்கப்புறம் உங்களோட யூபிஐடி வந்து இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னோட யூபிஐடி வந்து இப்போ நான் சப்மிட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர் வித் ஃபுல் இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ வந்து அப்டேட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி வெளில எடுக்க போகிறோம் உங்களுக்கு நான் லைவாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 10 ரூபா, 25, 50, 100, 150, 250 வரைக்கும் எடுக்க முடியும். இப்போ நான் 250 ரூபாய் கிளிக் பண்ணி ரெடீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நான் டச் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாக விட்ரால் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இன்டூ மார்க் கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறேன், மறுபடியும் மேலே ஒரு 100 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெடீம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ரெடீம் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து விட்ரால் வந்து நான் பேமெண்ட் எடுத்துட்டேன். இப்போ வெளியில் வந்து பார்க்குறப்போ 2 பெண்டிங் எனக்கு வந்து காமிக்குது. இதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸில் இப்போ நான் விட்ரால் பண்ணனால எனக்கு பெண்டிங் இருக்குது. இப்போ ஆல் சக்ஸஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆனது எல்லாமே எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்தது எல்லாமே இருக்கும். இப்போ ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் நான் வெளில எடுத்தது எல்லாமே இதில் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க முதல்ல அந்த பெண்டிங்கை கிளியர் பண்ணுங்க ப்ரோ, அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லைவாக இப்போ நான் விட்ரால் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பிஃபோராக சக்ஸஸ் ஆகி வந்திருக்கிறது எல்லாமே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஈஸியாக பேமெண்ட் வந்து விட்ரால் ஆகி வந்தது தான். இதுலேயே நான் ஒரு நல்ல ஒரு பேமெண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபா ரேஞ்சில் வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதேமாரி நீங்களும் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுங்கள். தாராளமாக உங்களாலே மணி ஏர்ன் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறப்போ நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி தரேன். இந்த ஹோம் பேஜில் வந்ததுக்கப்புறம் இதில் இன்வைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த காப்பி ஆப்ஷன் இருக்கும். டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட்லி இது எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறப்போ அது மூலியமா அந்த லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ நிறைய இன்கம் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஜிபே மூலியமா லாஸ்ட் ஸ்டெப் 1ல உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன்ல, அதேமாரி உங்களால் தாராளமாக வந்து பேமெண்ட் வந்து வெளில எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ண போறீங்க, இந்த ஆட்ஸ்லாம் பார்த்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டி, அதெல்லாம் நிஜம்தானா, எப்படிலாம் அவங்க லாஜிக்கலாக பேமெண்ட் கொடுக்குறாங்க, இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ தெளிவாக அந்த வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும்.
இந்த ஸ்டெப் 3ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் இருக்குன்னு மறுபடியும் சொல்கிறேன். அதை டச் பண்ணி அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த ஒரு பேஜ் தான் வருவீங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஆப் மட்டும் தான் வைப்பாங்க. ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் கண்டென்ட் வைக்க மாட்டாங்க. ஸோ லீகலான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் தான் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுவாங்க ப்ளே ஸ்டோரில். ஸோ இது பயப்பட தேவையில்ல. ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங் ஆப் தான். அந்த ஆப்பில் போனதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி வந்து கேட்பாங்க. சைன் இன் வித் கூகுள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை பேர், மொபைல் நம்பர், உங்கள் யூபிஐ ஐடி சப்மிட் பண்ணிட்டு உள்ள லாகின் பண்ணி வந்துருங்க. ஸோ இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இந்த ஆப்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லீடர் போர்டு. இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா டாப் 1, டாப் 2, டாப் 3 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்க்குறப்போ நிறைய காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆப் யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆப்பில் எந்த ஒர்க்கும் அவங்க பண்ணல. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவ்வளோ காயின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இதில் நிறைய பர்சன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள். இதேமாரி நீங்களும் உங்களுக்கும் இந்த காயின்ஸ் கிடைக்கணும்னா நிறைய நேரம் இந்த ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்கம் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகே, இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடலாம். சரி, இதில் அடுத்து எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம், இந்த மொபைல் ஆட்ஸ்லாம் பார்த்து மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அந்த ஆட்ஸ் பார்த்து மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது எப்படி லாஜிக்கலாக நமக்கு இன்கம் கிடைக்குதுன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் ப்ளே கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டச் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ராப் பண்ணுற சொல்கிறாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி நான் கிளிக் பண்ணி இதை ட்ராப் பண்ணிட்டேன். 2வது வாட்டியும் ட்ராப் பண்ணிட்டேன். 3வது வாட்டியும் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளைம் 1 டிக்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ஆகுது பார்த்தீங்களா? இதாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பேமெண்ட்லாம் நமக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்லேருந்து வருது. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இந்த கூகுள்லேருந்து பேமெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் AdMob அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது மூலிமா இந்த மாதிரி ஆப் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூகுள் மூலிமா வரக்கூடிய பேமெண்ட் யார் ரிசீவ் பண்ணுவாங்க? இந்த ஆப்போட ஓனர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த ஆப்போட ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய யூசர்ஸ் உள்ள வராங்களா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரெவன்யூவா, சேலரியா, இன்கமா, வாட் எவர் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்படி தான் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கூகுள்லேருந்து ஆப் கம்பெனி கீழே இருக்க நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் இந்த ஆட் பார்த்து ரெவன்யூ வரக்கூடிய இன்கம் வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் கூகுள்லேருந்து இந்த ஆப் வச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த ஆப்போட ஓனர்ஸ்க்கு வந்து வந்துருது. அதுக்கப்புறம் இந்த ஆப்க்கு கீழே இருக்கக்கூடிய வியூவர்ஸ் நம்மளமா இருக்கவங்களுக்கு நமக்கு வந்து வந்துருது. ஸோ அதுதான் அவங்க வந்து பார்க்குறப்போ ஆப்போட இன்கம்னு சொல்கிறாங்க, ரெவன்யூன்னு சொல்கிறாங்க, இல்லை ஷேர்னு சொல்கிறாங்க, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரெவன்யூ எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்ற விஷயம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் பேக்கில் வந்துடுறேன். எக்ஸிட் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்க்குறப்போ இந்த சூப்பர் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு 23 டோக்கன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்க்குறப்போ மேலே 7 தான் இருக்குது. இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த ப்ளே கேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணுறது மூலிமா இந்த டோக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலிமா வச்சு நம்ம வந்து சூப்பர் ஆஃபர்ஸில் போனோம் அப்படின்னா இதுலேயுமே நிறைய எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடைக்கிறதுக்கு பிளான்ஸ் இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சர்வேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போங்க. அதில் வனனான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே போய்க்கோங்க. இது வந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நிறைய காயின்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி அப்படின்னா பாருங்க ஒரு 73,000 காயின், 2 லட்சம் காயின், ஸோ 1.5 லட்சம் காயின்ஸ், இவ்வளோ காயின்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த காயின்ஸ்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்கம் கிடைக்கிறதுக்கும் இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஜிபே மூலிமா விட்ரால் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அப்படியே பேக்கில் வந்துடுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸுமே அப்படி தான். இதில் வந்து பப்ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பப்ஸ்கேல் ஆப்ஷன், டைம் வால், சிபிஎக்ஸ், இந்த அக்செப்ட் கேட்டுச்சுன்னா அப்படி கொடுத்துவோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறப்போ இதில் பார்க்குறப்போ ஒரு 35,000 காயின், இதில் பார்க்குறப்போ ஒரு 13,000 காயின், ஒரு 3 லட்சம் காயின்ஸ், நம்ம நிறைய காயின்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே காரணம் எதுக்குன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான். நம்ம யூஸ் பண்ணி வைக்கிறது மூலிமா இந்த ஆப் கம்பெனிக்காரங்களுக்கு அவங்க ரெவன்யூ கொடுப்பாங்க. அது மூலிமா எடுத்து நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் கொடுத்து அப்படியே பேக்கில் வந்துடுறேன். இந்த வீடியோவில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 3 விஷயம் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 1ல வந்து பார்க்குறப்போ எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணதை விட்ரால் பண்ணி வெளில எடுக்க போகிறோம் ஜிபே மூலியமான்றத பற்றி பார்த்துருப்போம். ஸ்டெப் 2ல எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, நிறைய ஏர்ன் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸ்டெப் 3ல வந்து பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் வந்து ஆப்பை வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அது மூலியமா நல்ல ரெவன்யூ வந்து உங்களால் எடுக்க முடியும். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹைடெக் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.